வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் வான்மதி. பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று காலை புதுடெல்லியில் நடைபெறும் நிகழ்ச்சியில் வேளாண் துறையில் 35,000 கோடி ரூபாய்க்கும் அதிகமான 2 முக்கிய திட்டங்களை தொடக்கி வைக்கிறார். மேலும் 24,000 கோடி ரூபாய் செலவில் பிரதமரின் தனதானிய யோஜனா திட்டத்தையும் பயறு வகை சுயசார்பு இயக்கத்தையும் தொடக்கி வைக்கிறார். மேலும் காரைக்கால் தேசிய தொழில்நுட்ப கழகத்தில் நடைபெறும் பிரதான் மந்திரி மத்ஸ்ய சம்பதா யோஜனா திட்டத்தின் கீழ் காரைக்கால் ஸ்மார்ட் மற்றும் ஒருங்கிணைந்த மீன்பிடி துறைமுகத்தில் அடிக்கல் நாட்டு விழாவில் பிரதமர் திரு நரேந்திர மோடி காணொலி வாயிலாக கலந்து கொண்டு தொடக்கி வைக்கிறார். இந்நிகழ்ச்சியில் புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன், முதலமைச்சர் திரு ரங்கசாமி, சட்டப்பேரவைத் தலைவர் திரு செல்வம், உள்துறை அமைச்சர் திரு நமச்சிவாயம், மீன்வளத்துறை அமைச்சர் திரு லட்சுமி நாராயணன், வேளாண் துறை அமைச்சர் திரு ஜெயக்குமார், குடிமைப் பொருள் வழங்கல் துறை அமைச்சர் திரு PRN திருமுருகன், சட்டப்பேரவை துணைத் தலைவர் திரு ராஜவேலு, நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் அதிகாரிகள் கலந்து கொள்கின்றனர். நானாஜி தேஷ்முகின் பிறந்த நாளை முன்னிட்டு பிரதமர், குடியரசு துணைத் தலைவர் திரு CP ராதாகிருஷ்ணன், மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா ஆகியோர் அஞ்சலி செலுத்தியுள்ளனர். இதுகுறித்து பிரதமர் திரு நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள சமூக ஊடக பதிவில், நானா தேஷ்முக் ஒரு தொலைநோக்கு பார்வை கொண்ட சமூக சீர்திருத்தவாதி என்றும் தேசத்தை கட்டியெழுப்பி தன்னம்பிக்கை மற்றும் கிராமப்புற அதிகாரம் அளித்தலில் வாழ்நாள் முழுவதும் சேவையாற்றியவர் என்றும் பதிவிட்டுள்ளார். புதுச்சேரி அரசின் வருவாய் மற்றும் பேரிடர் துறையில் கிராம உதவியாளர் மற்றும் MTS பணியிடங்களை நிரப்புவதற்கான எழுத்துத் தேர்வு புதுச்சேரி, காரைக்கால், மாஹே, ஏனாம் பகுதிகளில் உள்ள 81 மையங்களில் நாளை நடைபெறவுள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.